ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே பொல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ண பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்ப்யோ நமோ குருப்யः. சர்வோபப்பலவரகித பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமக. பக்கம் 139. தத்பூதஸ்ய தூ நாதத்பாவஹ ஜைமினேஹே அபேஹே நியமதாத் ரூபா அபாவேப்யஹ நச்சாதிகாரிகமபி பதன அனுமானாத் தது அயோக்யாத். ஓகே. நச்ச ஆதிகாரிகம் அபி பதன அனுமானாத் தது அயோகாத். அப்படி இப்போ இதில் 2 சூத்திரம் இருக்குது. 11வது அதிகரணம். போனதில் ஒரே ஒரு அதிகரணம், 10வது அதிகரணம். அதில் சந்நியாசத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி சந்நியாசத்துக்குள்ளே எப்படி இருக்கணுன்றத, ஆரோகன் சங்கீதத்தில் இருக்கலாம், ஆனால் ஆசிரம வாழ்க்கையில் அவரோகன் இருக்காது, சங்கீதத்தில் அவரோகன் இருக்கலாம். இப்போ புரியுதா நம்மளுடைய வாழ்க்கை முறையினுடைய எவ்வளோ சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான சிஸ்டம். இதை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸ்பிரிச்சுவல் ஜர்னி நல்ல கிராண்டாக நடக்கும். ஓகே. இதில் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய விஷயம் பிரம்மச்சரிய விரதம். பாரதத்தில் பிரம்மச்சரிய விரதம் ரொம்ப முக்கியமாக தலையாய விஷயமாக சொல்கிறோம். இதே விஷயம் வெஸ்ட் பீப்புள் இருக்காங்களே, மேற்கத்திய பீப்புள், பிரம்மச்சரிய விரதம் அப்படி சொன்னாலே நர்வஸ் ஆகிடுவான்.
ஏன்னா அவன் மொத்த வாழ்க்கையை பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்காமல் இருப்பான். அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் நமக்குள்ளார இப்போ வந்துடுது. அதில் இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் உள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கவங்க இப்போ வந்து பிரம்மச்சரியத்தெல்லாம் கடைப்பிடிச்சி அதில் மேல்நிலைக்கு வந்துட்டுருக்காங்க. இப்படி இப்போ வந்து குளோபியல் வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. அதில் நம்ம ஆள் வந்து உலகத் தலைவர் நம்முடைய மோடி வந்து பாரத பிரதமர் வந்து அவர் வந்து இந்த குளோவும் லோக்கலும் சேர்த்து குளோக்கல் அப்படின்ட்டார். குளோக்கல், குளோப ப்ளஸ் லோக்கல், குளோக்கல். பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை, எங்கள் பாரத ஆரிய ராணி பாரத மாதா அப்படின்னு பாரதியார் பாடினதை ஒரு லௌகிகமாக ஒரு வேர்டில் சொல்லிட்டார் மோதிஜி. அப்படிதான் அது குளோபியலாக இருக்கும், லோக்கலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் முன்னேறி இருக்கிறோமா, முன்னேறி இருக்கோம், இல்லை ரொம்ப மோசமாக போயிட்டோமா, மோசமாக போயிட்டோம். இப்படி ஒரு மிக்சிங்காக ஒரு மிஸ்ரமாக இருக்கும். நம்ம வளர்ந்துருக்கோமா, வளர்ந்துருக்கோம், ரொம்ப கீழே போயிட்டோமா, ரொம்ப கீழே போயிட்டோம். அப்படி ரெண்டுத்தையுமே சொல்லிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. டெவலப்டு கண்ட்ரி கிடையாது, இப்போ டெவலப்டு கண்ட்ரி. ஆனால் கேரக்டர் வைஸில் ரொம்ப மோசமான நிலையில். இதுக்கு என்ன காரணம்னா நம்மளுடைய காரணம் மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் பாரதத்தை மையமாக வச்சு சதி பண்ணி இதை எப்படியாவது க்ஷீணமாக்கணுன்றது முயற்சி பண்ணுறாங்க. இது க்ஷீணமாக்க முடியாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறீங்க நாம் எல்லாரும். பிரம்மசூத்திரத்துக்கு நல்ல முகூர்த்த நேரம். அதில் வந்து இங்கே வந்து உக்காந்துருக்கீங்க நிறைய பேர். இங்கே எனக்கு தெரியும் கண்டினியூஸாக என்ன மாதிரியே வேலை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதில் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்கன்னா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இங்கெல்லாம் இந்த வகுப்பு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் யாருன்னா இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா இதே குளோபில், இதே நாட்டில் இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் நாம் மாத்திரம் ஆன்மீகத்தோட பயணத்தில் வந்திருக்கணும். இது ஒரு பெரிய விஷயம், நமக்கு நாமே சபாஷ் சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம். பிரம்மச்சரிய விரதம் இது தலைப்பு. ரூடி அர்த்தமாக இருக்கிறது உள்ளது. இதில் வந்து சூத்திரம் 29:30 இது சாதனா பாதம். அதனால் மெதுவாக எப்படி மூவ் பண்ணிட்டு போகிறாரு வியாசாச்சாரியார் அப்படின்னா நீங்கள் வந்து கவனிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். ஒரு காலத்தில் யோகத்தில் படித்தோம் நம்ம இந்த சப்ஜெக்ட்லாம். அது பிரம்ம சூத்திரத்துலேயே இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்கும். அதில் தான் அப்ரோக்ஷ அனுபூதியில் ஆச்சாரியில் வந்து அஷ்டாங்க யோகத்துக்கு பதிலாக 15 யோகம் சொல்கிறார். ஓகே, அதனால் 29வது சூத்திரத்தில் அஷ்டாங்க யோகா 29:30 சாதனா பாதம். 2வது பாதத்துக்கு பேர் சாதனா பாதம். அதில் ஒரு காலத்தில் விரிவாக எடுத்திருக்கோம் யோக சூத்திரம், பொறுமையாக எடுத்திருக்கோம். புரியுதா? நிறைய வகுப்பு எடுத்திருக்கோம். அநேகமாக வந்து அதுவும் கூட யோக சூத்திரம் வந்து சைலண்ட்டாக கீழே போயிடுத்து. அதில் புரட்டி உங்களுக்கு திருப்பி நிறைய ஹோம்ஒர்க்கு, இந்த 108வது கேம்ப்பு முடித்த பிறகு ஹோம்ஒர்க்கு நிறைய வச்சுருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் யோக சூத்திரம் ஒன்று, நாரத பக்தி சூத்திரம் ஒன்று, பிரம்மசூத்திரம் ஒன்று. எல்லாமே எதுவுமே கவலைப்படாத ஒரு பணக்கார வீட்டில் பிறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேதாந்த பணக்கார வீட்டில் நீங்களாம் பிறந்திருக்கீங்க. புரியுதா? எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். வெளியில் எங்கேயுமே அலைய வேண்டாம். அம்புட்டு விஷயமும் இங்கே இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதில் 29வது சூத்திரத்தில் பதஞ்சலி சொல்கிறார். இப்போ தான் பதஞ்சலியை பார்த்துட்டு வந்தேன், நான் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அங்கே வந்து கோவிந்த பாதர் பக்கத்துலேயே பதஞ்சலியும் பிரதிஷ்டை பண்ணிட்டான். ஏன்னா பதஞ்சலி தான் கோவிந்த பாதராக வராரு. அவர்
நடுவில் கோவிந்த் சர்மா இருக்கார். கோவிந்த் சர்மாவாக வந்து அதுக்கப்புறம் வந்து 4 குழந்தைகளை பெற்றெடுத்து விக்ரமாதித்யா, வாரு ருஷி, பட்டி, பர்துருஹரி 4 குழந்தைகளை பெற்றெடுத்துட்டு அவர் வந்து மௌனத்துக்கு ஓம்காரேஸ்வருக்கு போயிட்டார். சந்திரசேகர் சர்மா கோவிந்த பாதர் ஆயிட்டார். அங்கே போனவுடனே புரியுதா ஏன் அவர் கோவிந்த பாதர் நாமம்? அவருடைய குரு கௌடபாதர், அதனால் இவர் கோவிந்த பாதர். புரியுதா? அப்படி 2 பேருக்கு சம்பந்தம். இதில் பர்துருஹரி கோவிந்த பாதருக்கு போன பிறகு இந்த பர்துருஹரி நேராக போய் ஒரு மலையில் போய் உட்காந்துட்டார் மௌனமாக. ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டார். இவர் ஸ்ரீரங்கத்துக்கு போல மௌனத்துக்கு போயிட்டார். பர்துருஹரி வீட்டில் கோச்சுண்டு இல்லை, வீட்டில் இருக்கிற விஷயத்தை அனுசரித்து யாரையும் திட்டாமல் வைராக்கியத்தோடு போயிட்டார். போனால் அப்படி போனோம் பர்துருஹரி மாதிரி, இல்லைன்னா சும்மா இருக்கணும். வாரு ருஷி இருக்கார், பர்துருஹரிக்கு முன்னாடியே போயிட்டார். பட்ட அறிவு படாத அறிவு இருக்குன்னு, அப்புறம் அவருக்கு படாத அறிவு. முன்னாடியே அவர் ராஜ்ய பரிபாலனம் குடும்பம்லாம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு வாரு ருஷி. அவர் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டார். பர்துருஹரி நல்ல அடி உழுந்த பிறகு போயிட்டார். அப்போ ஒரே குடும்பத்திலே 3 பேர் மௌனமாக போயிட்டாங்க. நம்ம குடும்பத்தில் 4-5 பேர் இருந்தால் 2-3 பேராவது மௌனத்துக்கு போனோம். ட்ரை பண்ணுங்க. ஏங்க சும்மா தானே இருக்கீங்க, போங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து மெதுவாக அறிவு வர வர யாருக்கு அறிவு வருதோ அவங்க மௌனமாக இருக்கணும். ஏத்தாள் கத்தின்ண்டே இருக்கும். புரியுதா? இந்த பவுஸோ மற்றவங்களோ அவங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தால் நாம் குவைட்டாக ஆகிட்டே இருக்கணும். புரியுதா? நாம் குவைட்டாக ஆக என்ன ஆகும்னா எதிர்க்க சத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு சைட் டாபிக். 29வது சூத்திரத்தில் அஷ்டாங்க யோகம் யம நியம ஆசனா பிராணாயாம பிரத்யாகாரா தாரணா தியானா சமாதய அஷ்டாவர்க்காணி அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறார். அதில் ஃபஸ்ட்டு வந்து யமா. யமாவில் என்ன சொல்கிறாரு? 30வது சூத்திரம் அகிம்சா சத்ய அஸ்தேய பிரம்மச்சரிய நம்ம ஏணியை எட்டி ஒதுக்கூடாது. பிரம்மச்சரிய அபரிக்கிரகா இதெல்லாம் எப்பயுமே பேக்கெட்டில் இருக்கணும். நீ என்ன பிரம்மசூத்திரம் படித்தா கூட யம நியம அஷ்டாங்க யோகா கையில் பேக்கெட்டில் இருக்கணும். புரியுதா? யோகா பண்ணணும். நான் இவ்வளோ அவசரத்தில் இன்றைக்கி யோகா பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் ஃபார் இன்ஃபர்மேஷன் சூறாவளி பயணத்தில் இருக்கேன். கிளாஸு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். காலையில் யோகா பண்ணிட்டு வந்தேன். அதனால தான் உங்களை நிற்க வச்சு கையை காலை ஆட்ட சொன்னது. இல்லைன்னா ஸ்டிப்பாக போயிடும். மூவ் பண்ணணும். இப்படிதான் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஒரு சாமி ஜாக்கிரதையாக இருங்க, இந்த சிஷ்ய பிள்ளையெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, நிதித்தியாசனம் சொல்லி நம்மளை போட்டு அமுத்தி உட்கார வச்சுடுவான், பேச விட மாட்டான், நீங்கள் அப்படி போயிடாதீங்க அப்படின்றார். அவருடைய தொல்லை தாங்க முடியாமல் அந்த பசங்க 2 பேரும், அப்பா இனிமேல் நீ நிதித்தியாசனம் தான் பண்ணணும். இந்த லாங்குவேஜெலாம் அவன் தெரிஞ்சிட்டாலே நம்ம வீட்டில் வந்து புகுந்து விளையாடலாம். இந்த மாதிரி பேசாத, நிதித்தியாசனத்துக்கு போ, அப்படி சொல்லலாம். சொல்லிருக்காருல்ல சுவாமி அப்படின்னு. அப்போது பிரம்மச்சரிய இதில் இம்பார்ட்டண்ட்டு. பிரம்மச்சரியன்றது என்னென்னா ஸ்திரீ புருஷ வர்ஜனம்,
ஸ்திரீ புருஷ வர்ஜனம். இந்த பிரம்மச்சரியம்ன்றது பால் உணர்வை வந்து கட்டுப்படுத்துறது, செக்ஸ் கண்ட்ரோல். இந்த செக்ஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம நாய்க்கு சொல்லி தரலாமா? செக்ஸ் வந்து நீ கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது செக்ஸ் கண்ட்ரோல் இல்லை, செக்ஸை பற்றி கிளாஸ் எடுக்கலாமா நாய்க்கு? செக்ஸ்னால் என்ன, வாட் இஸ் அபவுட் செக்ஸ் அப்படின்னு நாய்க்கு கிளாஸ் எடுக்கலாமா? ஏன் எடுக்கக்கூடாது? அதுக்கே தெரியும். பறவைக்கு எடுக்கலாமா? எடுக்க வேண்டாம், அதுக்கே தெரியும். அது வந்து இப்படி ரெண்டு இப்படி மூக்கை இப்படி குத்தின்னு இருக்கும், பார்த்துருக்கீங்க? இல்லை சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் ஜி, மூக்கை குத்தும், பார்த்துருக்கீங்க? சினிமாவில் ரெண்டு இந்த ஹீரோயினு மூக்கால் குத்துவாங்க, நீங்கள் பார்த்தது இல்லையா? எனக்கு அந்த பறவை ஞாபகம் தான் வருது. பறவையை பார்த்து இவன் அப்படி பண்ணுறான். அதாவது மிருகம் மனுஷனாகணும், மனுஷன் மிருகமாயின்றிருக்கான். ஓய் புரியுதா இப்போ? சினிமா முழுக்க நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டி விடுறான், கிளறி விடுறான். புரியுதா? அரசியல் போதாததுக்கு தேவையே இல்லை. இதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும், சில்லுன்னு தண்ணியில் குளிக்கணும். இவ்வளோ 10 வயசு பையனே வந்து சுடு தண்ணியில் தான் குளிக்கிறான். எங்கே போய் முட்டிக்கிறது? எல்லார் வீட்டில் அந்த இது வேறு இருக்குது, ஹீசரில் போட்டு வெண்ணி தண்ணியில் குளித்தா, சுடு தண்ணியில் குளித்தா நான் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப டயர்டாக இருந்தது. ஒரே ஒரு தடவை தான் கேட்டேன், சுடு தண்ணி கொடுமா அப்படின்னு. இவர் பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்க்குறாரு பாரு, சுடு தண்ணி கொடுக்குறாங்க. அப்போவே எனக்கு வந்து வேகம் வந்தது. ஓ, நான் அனித்தியம் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருந்தது அது. அப்போவே அனித்தியம் வந்து தெரிஞ்சிருது. ஓ, அம்மாவானாலும் அப்படி தானே அப்படின்னு. புரியுதா? அதனால் உடம்பு ஒத்துக்கிற வரைக்கும் ஜில் தண்ணியில் தான் குளிக்கணும். தலையிலேருந்து விட்டேன்னா காலையில் 4:30 மணிக்கு காலில் எப்படி இருக்கும் அந்த தண்ணி? சூடாக இருக்கும். புரியுறதா? அப்போ ஏற்கனவே குளிச்சு பழக்கம் இருக்கு. அப்போ மேலேருந்து ஜில் தண்ணினா மேலேருந்து விடணும், சுட தண்ணினா கீழேருந்து விட்டுட்டு வரணும். இதுவே நம்ம பல பேருக்கு தெரியாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கால் நனைஞ்சிருக்கணும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி கை கால் நனையக்கூடாது, ஈரத்தோடு போகக்கூடாது. இது சாமானிய அறிவு, சரீர சாஸ்திரம். இப்போ வேதாந்தத்தில் இது வந்து சௌச்சம் முக்கியம். நீ பிரம்மச்சரியத்தை வேணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணு. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், கடுமையான பிரார்த்தனை பண்ணணும். இப்போ வேதாந்தத்தில் அல்டிமேட் கோல் வந்து மோக்ஷா. அதுக்கு சாதனம் வந்து ஞான நிஷ்டா. அப்போ தான் அவன் ஜீவன் முக்தனாகிறான், சுதந்திர புருஷனாகிறான். தேர்ஃபோர் ஞான நிஷ்டா 2 இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் இருக்கு. 2 இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் என்ன அப்படின்னா, முதல்ல இருக்கிறது வந்து இந்த தேக வெதிரிக்த ஆத்மா அகமஸ்மி. புரியுதா? அவஸ்தாத்ரய சாட்சி அகம் ஆத்ம சைத்தன்யம். கைவல்ய உபனிஷத் சாட்சி சின்மாத்ரோகம் சதாசிவா. பகவத்கீதா இதம் க்ஷேத்திரம் அகம் க்ஷேத்ரஜ்ஞா. மாண்டூக்கியம் அயமாத்மா பிரம்ம. புரியுதா? பிருகதாரண்யம் அகம் பிரம்மாஸ்மி. இப்படி உபனிஷத்து மேலே உபனிஷத்து வந்து நீ யாருன்னு சொல்கிறது,
நீ தேகம் கிடையாது, நீ சரீரம் கிடையாது, நீ ஸ்தூல சரீரம் கிடையாது, நீ சூக்ஷ்ம சரீரம் கிடையாது, நீ காரண சரீரம் கிடையாது. நீ யாரு? நான் ஆத்மா. புரியுதா? இது புரிஞ்சுக்கணும். அப்போது முதல் விஷயம் வந்து ஆத்ம அவஸ்தான பிராப்தி. ஞான நிஷ்டானா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? ஆத்ம அவஸ்தான பிராப்தி. இது ஃபஸ்ட்டு காம்பனெண்ட்டு. செகண்ட் காம்பனெண்ட் என்ன அப்படின்னா தேக அபிமான நிவர்த்தி. தேக அபிமான நிவர்த்தி. ஓகே. பாடி ஐடென்டிஃபிகேஷன் கூடாது. பாடி ஐடென்டிஃபிகேஷன் கூடாது. கிளேஷா அவர் என்ன சொல்கிறாரு? 12வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், கிளேஷோதி கதரத்தேஷாம் அவ்யக்தா சக்தேஷாம் அவ்யக்தா ஹிகதிர் துக்கம் தேகவத்பி அவாப்யதே. இந்த தேக அபிமானம் அப்ஸ்ட்ரகல் டு ஆத்ம அவஸ்தானம். தேகப்பற்று நீங்காம நீ ஆத்மாவை அடைய முடியாது. தேகத்து மேலே இருக்க அபிமானத்தை விடாமல் நீ உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜர்னி சொல்லவே கூடாது. ஸ்பிரிச்சுவல் ஜர்னினா என்ன அப்படின்னா ஷரீர அபிமானத்தை மெதுமெதுவாக விடுவது. உடல் மீது இருக்கிற பற்றை மெதுமெதுவாக விடுவது ஆன்மீக சாதனம். ஏதோ சொல்லுவோம் ஆன்மீக சாதனம். இது வந்து அடிப்படை சாதனம். இப்போ சொல்கிறது வந்து இதுதான் பிள்ளையார் சுழி. நிறைய இருக்கிறது, அதில் பிள்ளையார் சுழி இது. அப்போது ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டு ஞான நிஷ்டாவுக்கு ஆத்ம அவஸ்தானம் பிராப்தி. செகண்ட் வந்து அனாத்மா சரீர அபிமானம் நிவர்த்தி. இந்த 2 காம்பனண்ட்டு கம்பைன்டு ஞான நிஷ்டா. ஞான நிஷ்டா ஆகிட்டான் அவன் வந்து. இப்போ நாங்கள் ஓம்காரில் ஒரு பையன் கேட்டுகிட்டே இருந்தான், பிரம்மச்சாரி. அந்த ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எப்படி ஜீன்னு புரியுறதா? இவன் தனியாக இருப்பானா, ஆத்மா தனியாக இருக்குமா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவானா. கீழே பேசணும், வெயிலில் பேசணும், நிழலில் பேசணும். நான் ஏதோ கடைசியாக நீங்கள் உங்கள்கிட்ட பேசுனாலும் நிம்மதி இருக்குச்சு, ஆனால் அது தெரியலன்னு நம்ம சொல்லிட்டான். இப்போ தெரியாது தம்பி, இன்னும் நிறைய நேரம் இருக்கணும். ஞான நிஷ்டானா என்ன? ஞான நிஷ்டானா ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி இப்படிதான். இந்த ஜீவன் முக்திக்கு வரத்துக்கு ரொம்ப ரொம்ப கடினம். வேதாந்தம் ரொம்ப கடினம். ஏன் வேதாந்தம் ரொம்ப கடினம்? ஏன்? இப்போ சொல்லிட்டு வரல, அதுலேருந்து தேக அபிமானம் இருக்கு என்ற மகனே. எவனுக்கு அதிகமாக தேக அபிமானம் இருக்கோ அவனுக்கு வேதாந்தம் இன்னும் ரொம்ப அதிகமாக கடினமாக இருக்கும். இப்போ வேதாந்த கடினம்லாம் இல்லை, நீ அதுலேருந்து திருப்பி போட்டு ரிஃப்ளெக்ஷன் மிரர். நாங்கள் இப்படி உக்காந்துக்கிட்டே இருந்தோம், அங்கே ஒரு இது மிரர் வச்சுருந்தான், ஃபோட்டோவோட பேக்கு பின் சைடு. அந்த பின் சைடில் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த ஃபோட்டோவோட முன் சைடு தெரியுது. புரியுதா? அப்போது வேதாந்த கடினம் அப்படி போனீங்கன்னா அதை திருப்பி போடணும். ஓ நான் கடினம், நான் கடினம்னா எனக்கு தேகத்து மேலே அதீத பற்று வச்சிருக்கிறேன். இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கு. 100வது கேம்பில் ஒரு ஹிட் பண்ணினோம், ஹிண்ட்டு. அந்த கிளாஸை போய் கேளு. ஓகே, அந்த தேகத்தினுடைய அபிமானத்தில் தான் எல்லா ப்ராப்ளமும் இருக்குன்னு வேற சொன்னோம். 100வது ஷிபிர். இந்த தேக அபிமானம்தான் போகிறதுக்கு நிறைய சாதனை இருக்குது. நமக்கு அபிச்சுவல்ஸ் ஆயிடுச்சு. இந்த அபிமானம் அபிச்சுவல்ஸ்,
அதுவே திக்காக நான் தான் அது அப்படின்றது ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் தேகத்தை அபிமானத்தை கண்ட்ரோல் பண்ணால் தான் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்தூலமாக நாக்கை கண்ட்ரோல் பண்ணோம். சாப்பிட்றது இருக்குல்ல, திரும்பின பக்கம்லாம் இப்போ சாப்பாடு விதவிதமான ஐட்டம் கொடுக்குறான், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுக்குறான். நேற்றுக்கு வெத்தலை பாயசம், வெத்தலையில் பாயசம், அதில் ஒரு குடுவையில், அதில் ஒரு சின்ன ஸ்பூனில் அப்படியே டெஸ்ட் பண்ணுறான், டெம்ப்ட் பண்ணி இன்றைக்கி வந்து வேனையே விட்டுட்டான். வெத்தலை பாயசம் கொடுத்தவன் வேனை விட்டுட்டான். கடைசியில் அவனை நம்பி 10-15 பேர் இருக்கும். இன்னொரு குரூப்பு அந்த வேனை நம்பி அவங்க வராதான் இருந்தது, அது வரவே இல்லை. இந்த 2 குரூப்பு வராதனால காலையில் நான் சாப்பிடல. நம்ம பனிஷ்மெண்ட் வேறு என்ன பண்ண முடியும்? அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது, புரியுதா? அதனால் இப்படி பண்ணிட்டு. அதனால் நாக்கை வந்து முதல்ல கண்ட்ரோல் பண்ணு, முதல்ல உணவில் கட்டுப்பாடு பண்ணு. அப்போ பிரம்மச்சரியம் இம்பார்ட்டன்ட்டு. மிருக நிலைக்கு கூட மனுஷன் மிருகமாக முடியும், மனுஷனாக முடியும், மனுஷன் தேவனாக முடியும், மனுஷன் தெய்வமாக முடியும். மனுஷன் தெய்வமானதா ஜம்பு மகரிஷி, மனுஷன் வந்து தெய்வமானதான் அரவிந்த மகரிஷி. ஆல் ரிஷி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வ நிலைக்கு போனாங்க, புரியுதா? அதனால் நீ ரிஷி ஆகணும். விவேகானந்த சுவாமி சொல்கிறார், நீ ரிஷி ஆகணும். பாரதத்தில் பிறந்துட்டு நீ மிருகமாகக்கூடாது, புரியுதா? அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, காமம் காஞ்சனம் 2 தான் மனுஷனுக்கு ப்ராப்ளம். ஒன்று வந்து காமம், செக்ஸு, பால் உணர்வு. இன்னொன்று வந்து துட்டு, பணத்தில். 2த்தில் விழுந்துருவான் மனுஷன், புரியுதா? இப்போலாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. நீ கடன் வாங்கலையா, நீ கடன் வாங்கலையா, நீ கடன் வாங்கலையா, நீ கடன் வாங்க. கேட்காதீங்க ஜி, கடங்கார பயலை அப்படி வீட்டில் திட்டுவாங்க. பழைய காலத்திலலாம் கடங்கார பயலை அப்படின்னு திட்டுவாங்க. கடங்கார பயலை அது எதுக்குன்னா இஎம்ஐ கடன் இல்லை, அப்போல்லாம் வாங்க மாட்டாங்க, கடன்லாம் வாங்க மாட்டாங்க. கடன் வாங்கினா அவமானமாக நினைப்பாங்க. இப்போ கடன் வாங்கலைன்னா அவமானமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இஎம்ஐ கிடையாதா? கேவலமாக பார்க்குறான். இஎம்ஐ இல்லாத ஒரு ஆளா நீ அப்படின்னு. ஒருத்தர் கேட்டால் 100 கோடி கடன்றான், இன்னொருத்தர் 300 கோடின்றான், இன்னொருத்தர் சூப்பர் 1000 கோடி கடன்றான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஆள். எனக்குச்சு ஒருத்தர் என்கிட்ட 50 லட்சம் மாத்திரம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா 100 கோடி கடன் அடைச்சிடுவேன். நான் சொன்னேன், உனக்கு குழந்தை குட்டி இல்லை, எதுவும் இல்லை, பேசாமல் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜெயிலில் போயிடு அப்படின்ட்டேன். ஜெயிலுக்கு போயிடு அப்படின்னு. அங்கேயாவது வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும், புரியுதா? ரொம்ப கடன் வாங்கினேன்னா நேராக எழுதி கொடுத்து, அதுவும் நம்ம கவர்மெண்ட் உடனே ஜெயிலில் உள்ளே வச்சுடுவான், புரியுதா? நீ என்ன பண்ணணும், அதில் பிஜேபின்னு எழுதிடணும். அப்படியே டக்குன்னு இதில் உள்ளே போட்டுருவான், ஜெயிலில் போட்டுருவான். நான் மட்டும் ஜாலியாக இருக்கலாம், புரியுதா? வாங்க, ஜெயிலுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ண இன்னும் ஒரு 10 லட்சம் கடன் வாங்கிட்டு போ, கொடுத்துட்டு எல்லாம் டிக்கெட்லாம் பண்ணணும், கேம்ப் டிக்கெட்டு. அவர் வந்து தன்னை தியாகம் பண்ணி 10 லட்சம் ஜெயிலுக்கு போய் அவர் வந்து முகாம் டிக்கெட்டுக்காக 10 லட்சம் கொடுத்துட்டு போயிருக்கார். அப்படி உன்னை தியாகப்பட்ட மாதிரி சொல்லுவேன் நான். ஏதாவது பண்ணு. குளிர்ந்த ஜலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கணும். பிரம்மச்சரியம் வேணும்னா, ரொம்ப அதீதமாக இருந்ததுன்னா, வெறியோடு இருந்ததுன்னா முதல்ல ஜில்லுன்னு தண்ணி எடுத்து ஊற்றிக்கும், புரியுதா? அதுதான் ரொம்ப முக்கியம். யுவா இந்த கண்டபடி சாப்பிடுவான்,
இப்படிதான் நினச்ச இடத்துல சாப்பிடுவான். அதுவும் 11-12 மணிக்கு சாப்பிட்றான் பாரு, ராட்சசப்பையா. அங்கே எழுதிடணும்னு நினைக்கிறேன். ஒரு இந்த லைட்டில் வரும்ல, ராத்திரி 12 மணிக்கு சாப்பிட்றவன்லாம் ராட்சசி அப்படி. நிறைய இடத்துல ராத்திரி கடை இருக்குது, அங்கெல்லாம் வந்து இப்படி இது போடுற மாதிரி சடனாக போடுற மாதிரி பண்ணிடணும். கொஞ்சம் செலவானாலும் அதெல்லாம் பண்ணிடணும். ஓகே. மகாகால் போயிருந்தேன் நான். அதுக்கு பிறகு மகாகால் நம்ம நேரத்தை வேறு மாற்றிட்டான். இப்போ உஜ்ஜயினி டயத்துலேருந்து கிரீன்விச் டைம் இருக்குது. அங்கே பூமத்திய ரேகைலாம் இந்த மகாகாலில் மகாகால் லோக் அதில் ஃபஸ்ட்டு சித்திரமே இது தான் வச்சுருக்கான். பூமத்திய ரேகை கற்க ரேகா போட்டு வச்சுருக்கான், நல்லா போட்டு வச்சுருக்கான். அந்த மகாகாலில் நம்ம பசங்க வெளியில் போயிட்டு வந்தாங்க. அவசரமாக தோசையை கட்டுறான், சீக்கிரம் போடுங்க அதை பரோட்டா போடுங்க அப்படின்றான். என்னடா அப்படின்னு 12 மணி வந்துடுமா, ராத்திரி 12 மணி வந்துடுச்சுன்னா சிவராத்திரி வந்துடுமா. மகா சிவராத்திரி எப்போ வரும்? 26ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து 4 ஜாம முடித்து காலையில் 6 மணிக்கு முடியும். இவன் என்ன சொல்கிறான்னா முதல் நாள் 12:30 மணிக்கு 12 இருக்குல்ல, முதல் நாள் 12 அதை வந்து மகாசிவராத்திரின்னு கணக்கு சொல்கிறான். புரியுதில்ல உங்களுக்கு? நம்ம கிரீன்விச் டயத்தில் ராத்திரி 11:30 மணிக்கு அவசரமாக சாப்பிட்றான் பரோட்டாவையும் தோசையும். அவர் வந்து உபவாசமாக, அதுக்கு அந்த உபவாசமே இல்லாமல் இருந்தார். அப்போ பிரம்மச்சரியன்றது ஞானத்தினுடைய அங்கம். அப்போ இந்த சரீர பற்று இருக்கு இல்லையா, நான் ஆண் நான் பெண், நான் ஆண் நான் பெண் அப்படி சொல்கிறது என்ன அர்த்தம்? தேக அபிமானம். ஜெண்டரில் நீ பற்று வச்சிருந்தனா அதுக்கு பேர் தேக அபிமானம். ஏன்னா ஆத்மாவுக்கு ஜெண்டர் கிடையாது. நாங்களாம் லேடிஸுங்க ரொம்ப கஷ்டம், ஆம்பளைங்களுக்கு சுதந்திரம், நாங்கள்லாம் பெண்கள் பாருங்கள், அதனால் ரொம்ப கஷ்டம். நாங்கள் விதிமுறையெல்லாம் தாண்டி வர்றது கஷ்டம். அப்போ என்ன சொல்கிறாவ? தேக அபிமானத்தில் பேசுகிறா. புரியுறதா? அப்போது எங்கே தேக அபிமானம் இருக்குன்னு பாரு. ஜெண்டரில் இருக்குது, சரீரத்தில் இருக்கிறது, சாப்பாட்டில் இருக்கிறது. இதெல்லாம் விட்டேனா தான் நீ இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னிக்கு வர முடியும். அப்போ பிரம்மச்சரியம் ஞானத்தினுடைய அங்கம். ஞானத்துக்கு அங்கமாக இருக்கிறத கட்டுப்பாடு ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை காட்டில் பெருசு எது? ஒழுக்கம். அதனால தான் நமக்கு அங்கம்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னியோட பார்ட்டு. எப்படி பாடியோட ஒரு அங்கம் கை, இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி மாதிரி இந்த ஞானத்தினுடைய அங்கம் வந்து பிரம்மச்சரியம். இது நீ புரிஞ்சுக்கணும். இப்போ பிரம்மச்சரியன்றது வேதாந்த கேட்டு கூட நான் ஆண் நான் பெண் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப அதிகமாக பேசினா அவங்களுக்கு நேச்சுரலாக தேக அபிமானம் இருக்குது. நான் சொல்கிறேன், யார் சொல்கிறது? ஒன்று வியாசர் சொல்லணும், இல்லை சங்கரர் சொல்லணும். நான் ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான். புரியுதா? யாரையும் குறி வச்செல்லாம் அடிக்கலை நான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னையே குறி வச்சு அடிக்கிறீங்கன்னு எல்லாருமே நினைக்கிறீங்க, அதான் விசேஷம். புரியுதா? ஒரு சந்தோஷம். ஓ எல்லாருமே சொல்கிறாங்களாஜி, சரி சரி, அதை பார்த்து நீ சந்தோஷப்பட்டுக்கணும், அவ்வளோதான். அப்போது இதெல்லாம் வந்து யோகாவில் நிறைய எடுத்துருக்கோம். அப்போது இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆத்மாவா அனாத்மாவா? ஆண் பெண் சொல்கிறது ஆத்மாவா அனாத்மாவா? அனாத்மா. அப்போ நீ என்ன சொல்கிற? அகம் அனாத்மா டிக்ளேர் வேற பண்ணுற. பகவான் கிருஷ்ணர் டிக்ளேர் பண்ணுறாரு,
அகமாத்மா அப்படின்றார். நீ என்ன டிக்ளேர் பண்ற? அனாத்மா. ஐ ஆம் த லேடிஸ், ஐ ஆம் த ஜென்ஸ். புரியுதா? இதை கேட்டுட்டு தப்பாக புரிஞ்சுக்கூடாது. அப்போ இங்கே எங்கேயாவது மாற்றி மாற்றி உட்காந்துக்கலாம், மாற்றி மாற்றி அவங்கவுங்க சைடில் தான் இருக்கணும். புரியுதா? கெட்டு போயிடக்கூடாது. அது வர வரைக்கும், அந்த பிரம்மன் புரிகிற வரைக்கும் நீ தனி நான் தனி அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போக வேண்டிய சப்ஜெக்டு பிரம்மச்சரியம். ஆதிகாரிக அதிகரணம், விஷயம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரிய விரதம் 3 ஆசிரமத்துக்கு கட்டாயம். எந்தெந்த ஆசிரமத்துக்கு நீங்களே சொல்லுங்கள். பிரம்மச்சரிய ஆசிரமம், அப்புறம் விருத்தியே ஆகாது. வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், சிருஷ்டியே நடக்காமல் போயிடும். கிரகஸ்த ஆசிரமத்திலையும் பிரம்மச்சரியை கடைபிடிச்சா. அப்போ கம்பல்சரி டிசிப்ளின், திஸ் இஸ் விகீத நியமகா. விகீத நியமகனா ரூல். ஓகே, பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். ஓகே, இதில் உபகுர்வன் பிரம்மச்சரிய, நைஷ்டிக பிரம்மச்சரிய. உபகுர்வன் பிரம்மச்சரியன்னா பிரம்மச்சாரி கிரகஸ்தனுக்கு போகிறான். கிரகஸ்தனுக்கு போகிற வரைக்கும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சானா அவனுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக குடும்பம் அமையும். அதுலேயே வீணடிச்சிட்டானா வேஸ்ட்டு. இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, நைஷ்டிக பிரம்மச்சாரியன் டைரெக்டாக சன்னியாசி போகிறவன் வாழ்க்கை முழுக்க இருக்க பிரம்மச்சரிய விரதம். ஓகே, அப்போ கிரகஸ்தன் அல்லாத 3 ஆசிரமத்துக்கும் இது பொருந்தும். ஓகே, அதை மீறினால் என்ன ஆகும்? அதை பிரம்மச்சரியத்தை மீறினால் பாபம் உண்டாகும். பாபத்துக்கு ஒரு பேர் பாதகம். பாதகம் செய்பவரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அப்படி யார் இதெல்லாம் சொல்லுவா? திருவள்ளுவரா, கம்பரா, பாரதியார். இப்போ தான் புரியுது பாதகம்னா. இன்றைக்கி தான் புரியுது பாதகம்னா பாபம்னு. பாதகம் செய்பவரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா. புரியுதா? பாதகனா எவனாவது ரொம்ப துன்புறுத்தினானா அவனை அப்படி. பாதகனா பாபம் செய்கிறவன். பாபம் செய்கிறவனை கண்டா மோதி மிதித்து விடு பாப்பா. பாதயதி இதி பாதம். ஆன்மீக நஷ்டத்தை உண்டாக்குவது எதுவோ அதுக்கு பேர் பாதம். நீ இந்த பிரம்மச்சரிய விரத பங்கம் பண்ணினா எதில் நஷ்டம் ஆகும்? போட்ட முதல்ல ஆன்மீக நஷ்டம் ஏற்படும். அதனால் கிரகஸ்தனை தவிர மற்ற 3 ஆசிரமத்தை சார்ந்தவர்களும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கணும். எனக்கு இங்கே ஒருத்தர் சொன்னார், ஈரோடுக்காரு. நாங்கள் 2 பேரும் தனித்தனி ரூம் இப்போ கட்டில் போட்டோஞ்சி. பெருமையாக சொன்னார். அது அப்புறம் தான் பார்த்தா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். வானப்பிரசத்துக்கு வந்துட்டாராம். புரியுதா? கிரகஸ்தத்துலேருந்து வெளியில் போயிட்டாராம். அதை பெருமையாக சொல்கிறார் அவர். புரியுதா? ரொம்ப குட். ஏன்னா மற்றவனும் சொல்லலை இதை. அப்போ வானப்பிரஸ்தம் ரெடி ஆகுறதுக்கு முன்னாடி நமக்கு கிரகஸ்தத்தில் ஐயப்பா போவோம் சபரிமலைக்கு. அந்த சபரிமலைக்கு போகும்போது 48 நாள் விரதம் இருப்போம். அப்போ பிரம்மச்சரிய விரதம் இருப்போம். புரியுதா? இப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு வாரத்திலேயே மாலை போட்டு போயிட்டுறான். ஒரே நாள் அன்றைக்கே மாலை போட்டு மலை ஏறி நெய் ஊற்றி வந்துடுறான். அதெல்லாம் ஐயப்பனுக்கு ஏற்காது. தண்டிப்பார். நீ மாலை போட்டுக்கலன்னா கூட 48 நாள் பிரம்மச்சரிய விரதம் இருந்து பாயில் படுக்காமல், புரியுதா, மெத்தையில் படுக்காமல், ஓகே, அந்த விரதத்தினுடைய கண்டிஷன்லாம் இருக்கணும். அப்படி இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போகும்போது இந்த கிராஸ் பண்ணி இந்த பால் இருக்குது பாரு, ஆண் பெண்ணோடு பேசுகிறது, பெண் ஆணோடு பேசுகிறது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புரியுதா? அதில் பத்தியம் இருக்கணும். பேசக்கூடாது இல்லை.
பேசலாம், இருக்கலாம். ஆனால் அதில் நீ அவேர்னஸோடு இருக்கணும். புரியுதா? ஜாக்கிரதையாக இருக்கணும். சில சமயம் என்ன பண்ணணுன்னா, ரொம்ப தொல்லை தாங்க முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு போர்டு எழுதி இங்கே போட்டுருவேன், மௌன விரதம் அப்படின்னு. எவனும் பேச மாட்டான். மௌன விரதமா இன்றைக்கி? அது இப்படி தான் பண்ணணும். 60 தாண்டிட்டுன்னு வச்சுக்கோ, காது கேட்காத மாதிரி ஆயிடணும். ஏங்க அது டமாரண்டா, டமாரம் காதில் விழாது. அப்புறம் நம்ம கிட்டக்கே வரமாட்டாங்க. இப்போ 60 தாண்டினவங்களா கை தூக்குங்க. 60 தாண்டினவங்களா? 60 தாண்டினவங்க கை கீழே. 60 கீழே சிலது ஒழிஞ்சு போகிறது. என்ன 60 தாண்டினவங்களா ஜாக்கிரதையாக இருங்க. வீட்டுக்குள்ளற செவிடம் மாதிரி இருக்கணும். புரியுதா? அப்போ நம்மக்கிட்ட வந்து கேட்கலாம் மாட்டாங்க. அதை எடுத்து வைங்களேன், ஆளை போட்டு செஞ்சுக்கோ. நான் வந்து நிதித்தியாசனம் போட்டேன். அப்போ பிரம்மச்சரிய விரதம் வந்து பிரம்மச்சரிய விரதம் இருந்தால் வாக்கு சக்தி அதிகமாகவே. நீ சொன்னாலே பலிக்கும். நீ இருந்து பாரு. ஓகே. அர்ஜுன உவாச்ச அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷா அனிச்சன்னபி வார்த்தேய பலாதீவ நியோஜித. கிருஷ்ணா, என் உள்ளத்தில் இருந்து ஏதோ ஒன்று பூதாகாரமாக ராட்சச மாதிரி என்னை வந்து புஷ் பண்ணுறது. புரியுதா? நான் சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனால் சாப்பிட்றேன். பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், பேசிடுறேன். நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் செஞ்சுடுறேன். உள்ளே ஏதோ ஒன்று பூதம் உள்ளே உட்காந்துருக்கு. அது என்னது? நியாயமான கேள்வி கேட்டான். புரியுதா? அவர் பகவான் உவாச்ச காம ஏஷ குரோத ஏஷகா ரஜோகுண சமுத்பவகா. எல்லாம் ரஜோகுணம் தான். ராஜாவோட குணம் இல்லை, ரஜோகுணம். புரியுதா? அப்போ சத்துவம் வரத்துக்கு என்ன பண்ணும்? பிரம்மச்சரியத்தில் இருக்கணும். பிரம்மச்சரியம் வரத்துக்கு என்ன பண்ணும்? சத்துவத்தில் இருக்கணும். அந்யோன்ய சாரம், ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுறது. அதனால் சரீர அபிமானத்திலேருந்து எடுத்து வெளியில் வரணும். அப்படி சொல்லி பாப்பம் இஸ் ஈக்குவல் டு பாதகம். அந்த பாதகம் வந்து ஆன்மீக நஷ்டமாயிடும். பிரம்மச்சரிய பங்ககா பாதகா பவதி. இது பாதகம். இந்த பாதகத்துக்கு பரிகாரம் உண்டா? அடுத்தக்கு நெக்ஸ்ட்டு பரிகாரம் உண்டா இல்லையா? இந்த பாதகத்துக்கு, பாபத்துக்கு, பிரம்மச்சரியத்தை மீறினவனுக்கு, கிராஸாக பண்ணினவனுக்கு, அதுவும் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இது பேசவே கூடாது. புரியுதா? இந்த ஆஃபீஸில் கும்பலாக போகிறது பாரு, அது என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ. ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் எல்லாருமே பார்க்கும்போது நான் ஒரே ஒரு பிரார்த்தனை வந்துடும், பகவான் தர்மம் கெடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு. ஃப்ரீ. அதுவும் நான் இப்போ தங்கியிருக்கேன் ஆசிரமா, ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சு அந்த ரோடு. பா யூத்து யுவாஸ், அது போடுற ட்ரெஸ் என்ன, அது இது சிரிக்கிறது என்ன, அது படிக்கிறத தவிர மீதி எல்லாம் பேசிட்டு இருக்குங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறான்ல, அவன் ஒரு ஹோட்டல் திறந்துட்டான். அங்கேயே மொத்தமாக லாபம் சம்பாதிக்கிறதுக்கு. சாப்பிட்றது, வெளியில் போய் ஜாலியாக சுற்றுறது, இந்த வண்டியில் இது சாஞ்சின்னு இருக்கு, அது பேசின்னு இருக்கிறது. இப்படி ஒரு காட்சி எங்கெங்கேயோ பார்த்த காட்சி, நியூயார்க்கில் பார்த்த காட்சி. சக்கரபாணி ஸ்ட்ரீட் எக்ஸலண்ட்லேயே இருக்கு, 5 லைட்லேயே இருக்கு. ஆமாம், அந்த மொன கடையில். அப்புறம் அங்கே மசூர் வெட்டி விடுவான், அதுக்கு ஒரு கடை. மசூருன்னா நீங்கள் சும்மா பெருசாக நினைக்காதீங்க, அதுக்கு 5000 ரூபாய் உள்ளே போய்ட்டு வந்தா மினிமம். அப்புறம் ஏகப்பட்ட காசு. சும்மா நீ வந்து டிக்கெட்டை புக் பண்ண 5000 ரூபாய் கொடுன்னா அதுக்கு யோசிக்கிறேன்.
அவன் முடி வெட்டுறதுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறான். லோகம் எங்கே போயின்னு இருக்குன்றது என்ன நினச்சின்னு இருக்குங்க. அப்புறம் பரிகாரிய பாதகம், இதுக்கு பிராயச்சித்தம் உண்டா? அபரிகாரிய பாதகம், இதுக்கு பிராயச்சித்தம் கிடையாது. இப்போ பிராயச்சித்தம் உண்டு, பிராயச்சித்தம் கிடையாது. பரிகாரிய பாதகம், அபரிகாரிய பாதகம். பிராயச்சித்தம் உண்டா? பிராயச்சித்தம் கிடையாது. உபபாதகம், அபபாதகம். அப்பிரதீச்சமாதேயம் அப்படி சங்கரர் ஒரு புது வேர்டு இருக்கார், அதை விட்டுருவான், அது நுழையாத வேர்டு. அபரிகாரியம். ஓகே, அப்போது பிரம்மச்சரிய விரதபங்கம் பாதகம் உபபாதகம் வா மகாபாதகம் வா. உபபாதகம் வா மகாபாதகம் வா. பிரம்மச்சரிய பங்கம் அதற்கு பரிகாரம் உண்டா? பரிகாரம் இல்லையா? எங்களுக்கு தோஷம் இருக்குது, பரிகாரம் இல்லையா? பரிகாரம் இல்லையா? இதுதானே நம்ம போவோம். இங்கே வந்திருக்கிறதுக்கு இங்கேயும் தோஷம் இருக்குது. பிரம்மச்சரியத்தை மீறி நான் தப்பு பண்ணிட்டேன்ஜி, அதுக்கு பரிகாரம் உண்டா? பரிகாரம் இல்லையா அப்படின்னு சொன்னோம். சித்தாந்தம் இவன் பரிகாரம் உண்டு அப்படின்னு பூர்வபக்ஷி. இந்த சித்தாந்தி என்ன சொல்கிறா? வியாசர் உபபாதகம் மகாபாதகம் வராது, அதாவது பிரம்மச்சரிய விரத பங்கம் பரிகாரிய பாதகம், அதுக்கு பிராயச்சித்தம் உண்டு அப்படின்னு இந்த சூத்திரத்தில் சொல்கிறாரு. 41வது முதல் சூத்திரத்தில் பூர்வபக்ஷி சூத்திரம், 42வது சூத்திரம் சித்தாந்த சூத்திரம். இது புரிஞ்சுதா? இப்போ நம்ம சூத்திரத்துக்கு சொல்லி முடிச்சுடுவோம். நம்ம இப்போ நச்ச ஆதிகாரிகம் அபி பதனே அனுமானாத் தது அயோகாத். ஆதிகாரிகம் இது டெக்னிக்கலான ஒரு பேர், மீமாம்சம், பூர்வ மீமாம்சம். கர்மகாண்டிகளுடைய தர்மசாஸ்திரத்தில் இருக்க ஜைமினி சொல்கிறது விஷயம் இது. புரியுதா? அவங்க நிறைய விஷயத்துக்குள்ளே சொல்கிறாங்க. அதனால் அவங்களுடைய விஷயத்தில் 4 யுகத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் வர்ணாசிரம தர்மம். புரியுதா? வர்ணன்றது முதல்ல ஜாதி கிடையாது. வர்ணம்ன்றது குணத்தை பொறுத்து இருக்கு. வர்ணத்துக்குள்ள ஜாதி உண்டு. புரியுதுங்களா? அந்த ஜாதி எந்த வர்ணத்தில் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். நான் எந்த ஆசிரமத்தில் இருக்கேன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல எந்த ஜாதின்னு தெரியணும், நான் எந்த ஆசிரமத்தில் இருக்கேன்னு தெரியணும். இது ரெண்டுத்தையும் பண்ணினா தான் தர்ம அனுஷ்டானம் கடைப்பிடிக்க முடியும். எந்த ஜாதி, அது எந்த வர்ணத்தில் இருக்குது, நான் எந்த ஆசிரமத்தில் இருக்கேன், வர்ணம் தெரியணும், ஆசிரமம் தெரியணும். தெரிஞ்சிருத்துன்னா அதுக்கான தர்மத்தை கடைப்பிடிச்சு நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்த முடியும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் வர்ணாசிரம வியவஸ்தா. இதில் தனி மனுஷனுக்கு இதுக்கு அடுத்தது 2 விஷயம் சொல்லப்படுறது. ஆசிரமத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா உரிமை கடமை. உரிமை கடமை, ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். உரிமை இருக்குது, கடமை இருக்குது. நிறைய பேருக்கு கடமை செய்கிறதுக்கு மாத்திரம்தான் சான்ஸ் கொடுத்துருப்பான் பகவான். உரிமைக்கு சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டான். ஏன்? போன ஜென்மத்தில் நீ வேதாந்தத்துக்கு போயிருப்ப, அதனால் இந்த ஜென்மத்தில் அப்படியே கண்டினியூ ஆகிறது. வேதாந்தி என்ன சொல்லுவான்னா உரிமையை கேட்க மாட்டான், கடமையை மாத்திரம் செய்வான். அவனுக்கு பேர் வேதாந்தி. உரிமை கேட்டானா என்ன அர்த்தம்? அவன் கர்மகாண்டி, பூர்வபக்ஷி. புரியுதா? அப்போ நான் கர்மம் செஞ்சு ஓசிலியை செய்கிறதா அப்படின்னு கேட்கக்கூடாது. பகவான் என்ன சொல்கிறாரு? கர்மண்யவ அதிகார மா பலேஷு. செஞ்சதுக்கு பலனை எதிர்பார்க்காத அர்ஜுனா, செஞ்சதுக்கு பலனை எதிர்பார்க்காத. அப்போ ஓசிலியே செய்வாங்களாக்கும். எதுக்கு கிருஷ்ணர் அப்படி தப்பாக சொல்கிறாரு? கிருஷ்ணர் ஏன் அப்படி தப்பாக சொல்கிறாரு? கர்மம் பண்ணினா பலனுக்கு தானே பலன். கர்மம் பண்ணுவான், பலனே வராதுன்னா எவன் பண்ணுவான்?
நீ எதிர்பார்த்தாலும் பலன் கிடைக்காது. முன்னாடியே எதிர்பார்க்காம பலனை செஞ்சுனா யோகமாவது கிட்டும். புரியுதா? நல்ல பிளான் போட்டு ஏற்பாடு பண்ணி வேனுக்கெல்லாம் சொல்லி எல்லாமே தான் பண்ணோம். கர்மண்யேவ அதிகார மா பலேஷு. நான் காலையில் கிளாஸ் ப்ரிப்பேர் வேன் வராதான், வேன் வராதுண்ணா. சடார்னு கர்மண்யேவ அதிகார மா பலேஷு ப்ரிப்பேர் பண்ண ஸ்வதர்ம அனுஷ்டானம். புரியுதா? புரிஞ்சவங்கள எப்படி இப்படி அப்ளிகேஷன் பண்ணா திருட்டு பயலை வரட்டும் என்ன பண்ண அப்படிலாம் சொல்லக்கூடாது. பொங்கிலாம் எழக்கூடாது. பொங்கி எழுந்தது போதும், மனோகரா இனிமேல் வேதாந்த வகுப்பிற்குள் வா. அப்போ உரிமையை எதிர்பார்க்காம கடமையை செய். அது விகித கர்மஹா. நித்திய நைமித்திக கர்மா டிசையர்ட் உரிமையை நிர்ணயம் பண்ணுறது. நித்திய நைமித்திக கர்மா ஒருத்தன் டிசைட் பண்ணுறானோ அவனுக்கு உரிமையை நிர்ணயம் பண்ணி கொடுக்கறது. அந்த உரிமையை நிர்ணயம் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் அதிகார. அதிகார. அப்போ கடமையிலேருந்து தவறும்போது உரிமை பறிக்கப்படுகிறது. ஒருத்த தப்பு பண்ணினானா ஜெயிலில் போடுற மாதிரி அவனுடைய கடமையை செய்ய தவறினால் பிரத்யவாய தோஷம் வரும். நீ கடமை பண்ணினானா அதே உரிமை வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. உரிமை வராதனால கடமையை விட்டுட்டீன்னா பனிஷ்மெண்ட் உண்டு. அதிகாரம் போய்விடும் உனக்கு. உன்னுடைய கடமை நீ அதிகார நாசகா. ஓகே, அதிகாரம் இழந்தவன் மீண்டும் அதிகாரத்தை பெறுவது எப்படி? பாபம் பண்ணினவன், அக்கிரமம் பண்ணினவன் ஜெயிலுக்கு போயிட்டு தண்டனை அனுபவித்த பிறகு அவன் புது மனிதனாக திரும்புகிறான். அதுபோல பாபம் செய்தவன் பாபத்துக்கு வேண்டிய பிராயச்சித்தத்தை அனுபவித்து மீண்டும் புது மனிதனாக திரும்பி வருகிறான். அப்போ ஆதிகாரம், ஆதிகாரிகம், ஆதிகாரிக கர்மம் என்பது பிராயச்சித்த கர்மா செய்து அதிகார புனப்பிராப்தி, மீண்டும் அவன் அதிகாரத்தை அடைகிறான். அதாவது நித்திய கர்மா செய்யறதுக்கான அதிகாரப்பூர்வத்தை அடைகிறான். புரியுதா? அதனால் இந்த தர்மசூத்திரத்தில் 6வது அத்தியாயத்துக்கு பேர் அதிகார அதிகரணம். ஓகே, அதிகார அத்தியாயகா அதுக்கு பேர். அப்போ வியாசர் என்ன சொல்கிறாருங்க? ந அதிகாரிகம். யாருக்கு? நைஷ்டிக பிரம்மச்சரியத்தில் உள்ளவனுக்கு ந ஆதிகாரிகம். நச்சாபி. இதுக்கு முன்னாடி வகுப்பில் எடுத்தோம் இல்லையா, இந்த சன்னியாசி மீண்டும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னோம்? கூடவே கூடாது. ஏன்? சன்னியாசி அவன், நீ கிரகஸ்தனர், ஏன் ஆசிரமம் இல்லைல்ல, அதனால் நல்லா சொல்லுங்க, கூடவே கூடாது. அப்போ கர்மயோகம் மாத்திரம் கிரகஸ்தன் என்ன பண்ணும்? கர்மயோகம் பண்ணணும் இல்லையா? ராகத்வேஷம் இல்லாமல் பண்ணணும், விருப்பு வெறுப்பு இல்லாமல் பண்ணணும். புரியுறதா? எல்லாமே பண்ணணும், விட்டுடக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து பேசும்போது அங்கே ஆளை காணோம், நேற்றுக்கு ஏதோ ராகத்வேஷம் ஆகிடுச்சு. அப்படி வரக்கூடாது. சுவாமிஜிக்கிட்ட பேசிட்டா அதெல்லாம் பக்கத்தில் ஒதுக்கி வச்சுட்டு சாமி தான் முக்கியம். புரியுறதா? நம்ம சாமி காரியத்தில் மாத்திரம் சாமிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். புரியுதா? கற்பூரம் ஏற்ற மாட்டேன் போ அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ ஏதோ கோச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கவங்களோட கோச்சிக்கிட்டு கற்பூரம் ஏற்ற மாட்டேன்னு என்ன அர்த்தம்? கடைசியில் பண்டிகை கும்பிடாமல் போயிட்டுன்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. அது ஞாபகம் வச்சுக்கணும். நச்சாப்பி. இதுக்கு முன்னாடி சொன்ன அதிகரணத்தில் அவரோகணம் கிடையாது சொன்னது. சன்னியாசிக்கு, கிரகஸ்தனுக்கு எல்லாருக்குமே அவரோகணம் கிடையாது. ஆரோகணம் உண்டு, அவரோகணம் கிடையாது. அதை தான் சொல்கிறாரு. அப்பி முன்னாடி சொன்ன மாதிரி
பதன அனுமானாத். பதனம்ன்றது மோக்ஷ துவாரா கமனம். அதாவது பதனம்னா விடறது, மோட்சத்திலேருந்து தூரக்க போய் விழுந்துருவானா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பதன அனுமானம், பதன போதக ஸ்மிருதி வாக்கியம். தது அயோகாத். பிராயச்சித்தம் இம்பாசிபிள். பிராயச்சித்தம் இதற்கு பொருந்தாது. நைஷ்டிக பிரம்மச்சரியம் எடுத்துண்டா அந்த சந்நியாசிக்கு பிராயச்சித்தம் என்பது பொருந்தவே பொருந்தாது. இது நிதர்சனம். அதனால் விவேகானந்த சுவாமி சொல்கிறாரு, சந்நியாசி உயர்ந்த நிலையில் இருப்பவன், அவன் தவறு பண்ணிட்டானா மொத்த உலக சமுதாயமே கெட்டு போயிடும். அதனால் அவன் தப்பு போகக்கூடாது. அதனால் வியாச மகரிஷி போன்றவர்களாம் ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க. அதுதான் ஜம்பு மகரிஷியோட விஷயம். அப்போ அந்த ரிஷியோட கோத்திரத்தில் வந்தால் நாம் எப்படி இருக்கணும்? வியாச மகரிஷி கோத்திரத்தில் வந்தால் எப்படி இருக்கணும்? கௌஷிக கோத்திரத்தில் வந்தால் எப்படி இருக்கணும்? அந்த ரிஷி மாதிரியே இருக்கணும். அதுலேருந்து வந்த கங்கை, கோமுக்குலேருந்து கங்கை வருது இல்லையா? இப்படி வரும்போது ஹரித்வாரில் காவேரியாக மாறிடுமா? காவேரியாக மாறிடுமா? எந்த கங்கை புறப்படுறதோ அதுதான் கடைசி வரைக்கும், பெங்கால் வரைக்கும் அந்த கங்கை தான் இருக்கும். நான் இந்த கோத்திரத்தில் பிறந்து, கௌஷிக கோத்திரத்தில் பிறந்து நான் ராட்சச கோத்திரத்துக்கு போயிட்டேன்னா போகப்படாது. புரியுதா? ஸோ நீ ஜாதி, மேல் ஜாதி கீழ் ஜாதி சொல்கிறது தவறு. கோத்திரம், இந்த கோத்திரம் அந்த கோத்திரம் சொல்கிறது, வசத்தி தாழ்த்தி சொல்கிறது தப்பு. ஆனால் உனக்கு குலம் தெரியணும், கோத்திரம் தெரியணும், குலதெய்வம் தெரியணும். புரியுதா? உனக்கு கௌஷிக ரிஷி தெரியணும், ஜம்பு மகரிஷி தெரியணும். எல்லாத்த விட எல்லாருக்கும் பொதுவான ரிஷி வியாச மகரிஷியை தெரியணும். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் கொடுத்தவர். அதனால் சொல்லி வியாச மகரிஷியை நம்ம இதில் பத்ரியில் போய் நம்ம தரிசனம் பண்ணி அவருடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி இந்த விஸ்வரூப பாராயணத்தை அவரை இந்த வெயிலில் அவர் சாந்தப்படுத்துறதுக்காக ஒரு அரை மணி நேரம் டீ குடிச்சிட்டு நம்ம எல்லோரும் பகவத்கீதா பாராயணம் பண்ணால் அவர் சந்தோஷமாயிடுவார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.